நம்ம எவ்வளவு வருஷம் எத்தனை லட்சம் உயிர்களை பலி கொடுத்தோங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? இப்ப சொல்லுங்க, அம்பேத்கர் வழியில நிக்கிறது. இப்ப மோடி தான் வந்து அதை கேன்சல் பண்ணார். எதை பண்ணார்? அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை செய்யறாரு. இப்போ அம்பேத்கர் வழியில நிக்கிறது பிஜேபியா இல்ல திருமாவளவனா இல்ல அவர்களை சார்ந்தவர்களா? அடுத்தது பெரியார் இருக்கும் பொழுது சுதந்திரம் வரப்போகுதுங்கிற டயத்துல பெரிய அம்பேத்கரையும் ஜின்னாவையும் போய் பாக்குறாங்க. அப்ப அம்பேத்கரை பார்த்து திராவிடம், ஆரியம், தனி திராவிட நாடு, திராவிடஸ்தானுக்கு ஆதரவு கேட்கிறாங்க. அம்பேத்கர் செலக்டட் ஒர்க்ஸ்ல எழுதி இருக்கிறார், இந்த ஆரிய திராவிட கொள்கை என்பது, இந்த திராவிடம் என்பது ஜெனரலா இருக்க வேண்டிய சரியான இடம் குப்பை தொட்டி. நான் சொல்லல, அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப இந்த குப்பை தொட்டியை நீ கும்பிட்டுக்கிட்டு கூளை கும்பிடு போட்டு அதை நம்பியே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு திருமாவளவன். அவர் அம்பேத்கருடைய வழியில நடக்கிறவரா இல்ல அந்த குப்பை தொட்டியை எதிர்த்து போராட்டம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி அம்பேத்கர் வழியில வர்றவங்களா? கேட்க வேண்டிய நியாயமான கேள்வி இருக்கா இல்லையா? இவ்வளவும் சொல்றாரு பெரியார் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. திராவிடம் அப்படிங்கிற பிரிவினையை அம்பேத்கர் முழுமையா எதிர்த்திருக்காரு. குப்பை தொட்டினே சொல்லிட்டார். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அது இருக்க வேண்டிய இடம் குப்பை தொட்டி. அம்பேத்கருடைய பதிவு செய்யப்பட்டதுதான் செலக்டட் ஒர்க்ஸ்ல இருக்கு. இவங்களுக்கு டேமேஜிங்க பல விஷயங்களை சொல்லி. இன்னொன்று தெரியுமா? இணைப்பு மொழியாக ஹிந்தி இருக்கணும். ஹிந்தி வந்து கொஞ்ச காலம் கழிச்சு